வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 517 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் பாலஸ்தீனில் இரவு 9:30 மணி. 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் அனைத்து போர்க்கைதிகளையும் ஹமாஸ் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். இஸ்ரேலுக்கு எதெல்லாம் தேவையோ அனைத்து ஆயுதங்களையும் நான் கொடுப்பேன் என்று ஒரு மிரட்டலையும், அதில் கடைசியில் 2 வரியில் குறிப்பாக காசா மக்களை குறிப்பிட்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக அனைத்து போர்க்கைதிகளும் வெளியாக வேண்டும் என்று மிக கடுமையாக நேரடியாக வேறு ஒரு நாட்டு மக்களை குறிப்பிட்டு ஒரு மிரட்டலை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது பெரிய அளவில் பல்வேறு இடங்களில் கொந்தளிப்பையும் கோபத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அதற்கு வெவ்வேறு தளத்திலிருந்து வெவ்வேறு விதமான எதிர்வினைகளும் வந்துள்ளன. இதை போல் பல நிகழ்வுகள் இந்த 2-3 நாட்களில் நிகழ்ந்துள்ளன. மிக குறிப்பாக இன்று சிரியாவிலும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைவேறியுள்ளன. இப்படி ஒவ்வொன்றாக இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நான் அந்த தொடக்கத்துல சொன்ன மாதிரி ட்ரம்ப் நேரடியா காசா மக்களை பார்த்து மிரட்டுறது. அவர் என்னென்ன பக்கம் பக்கமா அதுல எழுதினாலும் கடைசியில என்ன இருக்கு அப்படின்னா, உங்களை இனப்படுகொலை செய்யறதுக்கு என்ன வேணாலும் நான் கொடுப்பேன் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பளிச்சுன்னு இல்லைன்னு தெரியுதுன்னா, ஒரு பக்கம் உக்ரைனுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே போறது, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டே வர ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கிறது. இது எதை மாதிரியான ஒரு இதை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்க்கும் ஒண்ணு. ரெண்டாவது ஒரு நாட்டினுடைய மக்களை நேரடியா பார்த்து வேற ஒரு நாட்டினுடைய தலைவர் உங்களை எல்லாம் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றது லிட்டரலா அப்படிதான். அந்த வார்த்தையை பயன்படுத்தலைனாலும் லிட்டரலா அவர் அப்படிதான் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இதை எப்படி சர்வதேசம் வேடிக்கை பார்க்குது? சர்வதேசம் கடந்த 15 மாசமா வேடிக்கை தான் பார்க்குது. ஆக்டிவா ஒன்றும் நடக்கல. ஆனா இன்னைக்கு சர்வதேச சமூகம்ங்கிறதே தெற்குலக நாடுகள், வடக்குலக நாடுகள்னு 2ஆ பிளவுபட்டிருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா வடக்குலக நாடுகள்லயே மக்கள் பெரிய அளவுக்கு அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது பல மாற்றங்கள் இன்னைக்கு சர்வதேச அரங்குல நிகழ்ந்திருக்கு. அதை நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். ஸோ அதனால மக்களுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இது ஒரு ஏகாதிபத்திய சக்திகளினுடைய நடவடிக்கைகள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால சர்வதேச அரங்க பொறுத்தளவுல இதுக்கு லீகலான எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லீகலான எதிர்ப்புகள்னா நீங்க சர்வதேச நீதிமன்றங்கள் அளவுக்கு இந்த கேஸ் கொண்டு போகப்பட்டிருக்கு. அது மேற்குலகம் அல்லாத நாடுகளால தான் கொண்டு செல்லப்படுது. அதே நேரத்துல டிப்ளமேட்டிக்கான அழுத்தங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டிப்ளமேட்டிக் சேனல்ல தங்களுடைய கருத்துக்களை எல்லா நாடுகளும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை யாருமே ஏத்துக்கல. குறிப்பா சொன்னா இந்த இந்த நேட்டோ கூட்டணி நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ கூட்டணி நாடுகள் தான் இந்த போரை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இனப்படுகொலையை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தவிர்த்து மற்ற எந்த நாடும் பெருசா இதுக்கு ஆதரவு கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா உலகத்துல ஒரு 4-5 நாடுகள் தான் இதுக்கு அந்த அணிகளை தவிர்த்து ஒரு 4-5 நாடுகள். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோனேஷியா இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடுகள், ஃபிஜி தீவுகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடுகள், மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய நாடுகள். அவங்க எல்லாம் சும்மா ஒரு மிலிட்டரி அவுட் போஸ்டா தான், அமெரிக்காவினுடைய மிலிட்டரி அவுட் போஸ்டா தான் அந்த நாடுகள் எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு சின்ன சின்ன குட்டி நாடுகள். இவங்களை தவிர பெரிய அளவுக்கு சர்வதேச அரங்கத்துல எதிர்ப்புகள் தான் இருக்கு. மேற்கத்திய நாடுகள் நடத்தக்கூடிய இந்த இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு நிலை தான் எல்லா நாடுகள்லயும் இருக்கு. ஸோ சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையில ஆக்டிவா செயல்படல, பாசிவா இருக்கிறாங்க. நேரடியா போர்ல உதவி பண்ணல. ஆனா எந்தெந்த வழிமுறைகள்ல அவங்களால இதை எதிர்க்க முடியுமோ கண்டம்னேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு குறிப்பா சொல்ல போனா பீஜிங் அதாவது சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. பலஸ்தீன்ங்கிறது பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது.
காசாங்கிறது பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமானது. அவங்களுடைய சோவரின் உரிமையில யாரும் தலையிடக்கூடாது. குறிப்பா சொல்லப்போனா அமெரிக்கா வந்து காசாவை நான் எடுத்துக்குவேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத சர்வதேச விதிமீறல். அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அது வந்து ஒரு 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 மோசமான கருத்து, மோசமான சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறத அவரு வெளிப்படையா பேசியிருக்காரு. ஏன்னா பொதுவா சைனா வந்து டிப்ளமேட்டிக்கா கூட வந்து பெரிய அளவுக்கு மூன்றாம் நாட்டினுடைய பிரச்சனைகளை தலையிட்டு பேசுறது இல்ல. சோ இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருக்கு. அதுவே பெரிய மாற்றம் தான். ஏற்கனவே தெரியும் சைனா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு முறை பேசும்போது சைனாவோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பேசினாருன்னா, பாலஸ்தீனியர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கான முழுமையான உரிமை இருக்குன்னு பேசினாரு. ஸோ சைனாவில இருந்து அந்த மாதிரியான ஒரு டிப்ளமேட்டிக் வாய்ஸ் வர்றதே வந்து புதுமையானது. ஏன்னா இது வரைக்கும் சைனா வந்து அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து எடுத்தது இல்லை. உங்களுக்கு தெரியும், படுகொலை நடந்துகிட்டு இருக்கிறப்போ நம்ம எவ்வளவோ கோரிக்கைகள் எல்லா நாடுகளுக்கும் வச்சு யாரும் அதை பத்தி பெருசா பேசல. இன்னைக்கு வெளிப்படையா பேசுறாங்க. இனப்படுகொலை நடக்குதுங்கிறத அக்னாலேஜ் பண்றாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு ஒரு ஆக்குபேஷனுக்கு உள்ளாகிற மக்களுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கான முழுமையான உரிமை இருக்குங்கிறதையும் பேசுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சர்வதேச அரங்குல பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடுங்கிறது பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு கள சூழல் வந்து நிறைய மாறி இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே போல இப்ப ட்ரம்பினுடைய இந்த 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 கருத்துங்கிறது ட்ரூத் சோசியல்ல அவர் போட்டிருக்கிறாரு. இந்த கருத்து இது எப்ப போட்டிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப இதுல நம்ம என்ன சந்தேகப்பட வேண்டியிருக்குன்னா, இதற்கு முன்னாடி, அதாவது இந்த கருத்து அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடி தோஹால, அதாவது கத்தாரினுடைய தலைநகர் தோஹால நேரடியா அமெரிக்கன் ஆண்வாய் ஹமாஸினுடைய அமைப்பினரை சந்திச்சு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க நேரடியா. இது இஸ்ரேலுக்கு தெரியாம நடந்திருக்கு இந்த நிகழ்வு. இது நடந்தத இஸ்ரேல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து ரொம்ப அச்சத்துக்குள்ளாயிருக்கு. ஏன்னா இது வந்து இஸ்ரேல்ல இல்லாம நேரடியா அமெரிக்கா ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது பெரிய கன்சர்ன் இஸ்ரேலை பொறுத்தளவுல. அந்த மாதிரியான ஒரு பிரசிடென்ட் வந்து செட் ஆகக்கூடாதுங்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நாடுதான். அது நடந்து அது லீக் ஆயிடுச்சு. பத்திரிகை வாயிலா லீக் ஆச்சு. அது லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கருத்தை வந்து ஒரு ட்ரூத் சோசியல்ல பதிவு பண்ணியிருக்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன நமக்கு விளங்குதுன்னா, அமெரிக்கன் அரசாங்கம் நேரடியா ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா, ஹமா அமெரிக்கா வந்து தெளிவா உணர்ந்திருக்கு. ஹமாஸ் தான் வந்து இங்க இந்த பகுதியினுடைய, அதாவது குறிப்பா சொல்ல போனா பாலஸ்தீனியர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத அமெரிக்கா வந்து நம்புது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால அது வந்து என்னதான் வந்து ப்ரொபகேண்டாவுக்காக அதாவது அங்கீகாரம் மறுக்கணுங்கிறதுக்காக வந்து சர்வதேச அரங்குல 1000 விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், யதார்த்த நிலைப்பாட்டுல ஹமாஸ் தான் பாலஸ்தீனியர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறத நம்புதுங்கிறத அது வெளிப்படுத்தி இருக்கு. அதனாலதான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையினுடைய முடிவு ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் முடியுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது அமெரிக்க இஸ்ரேல் உறவுல மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குது. ஸோ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற உறவுங்கிறது, இஸ்ரேல் தான் இந்த பகுதியினுடைய பாயிண்ட் பர்சன். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில இஸ்ரேல் மூலமா தான் அவங்க வந்து இந்த குறிப்பா பாலஸ்தீன் பிரச்சனையை வந்து இஸ்ரேல் வழியா தான் வந்து அவங்க அணுகணும். இஸ்ரேல் வழியா தான் இவ்வளவு காலமும் அணுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா புதுமையா ட்ரம்ப் கூட, ஏதாவது ஹமாஸ் கூட நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது இஸ்ரேல்ங்கிற அந்த மீடியேட்டர் இல்லாம நேரடியா பேசுறதா அர்த்தமாகுது. ஸோ இது பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல சிக்கலை வந்து உருவாக்குது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இந்த சிக்கல்ங்கிறது அவங்க பெரிய அளவுக்கு அவுட்ரேஜ் ஆயிருக்கிறாங்க. அதை சபட்டாச் பண்ணி மீண்டும் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்க முடியாத அளவுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டதினுடைய ஒரு வெளிப்பாடு தான் பத்திரிகைகளுக்கு அந்த செய்தி வந்து லீக் செய்யப்பட்டது. இது இஸ்ரேல்னால லீக் செய்யப்பட்டிருக்கு, இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு
கவுண்டர் மெஷரா தான் வந்து அவருடைய கருத்து வந்து பதிவாயிருக்கு. அப்போ ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு அசூரன்ஸ் கொடுக்குறாரு. இஸ்ரேலை நான் கைவிட மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இஸ்ரேலை ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தை அந்த வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறத அவர் அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. இப்ப என்னன்னா நடந்தது உண்மைதான். இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது, கேப்டிவ்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வந்து அங்க ஆக்சுவலா வந்து இதுல இந்த முரண்பாடுகளினுடைய விஷயமா வந்து நடந்த அவுட்கம்ங்கிறது ட்ரம்பினுடைய வழக்கமான த்ரெட், அதாவது பயமுறுத்தல், அச்சுறுத்தல். அதுதான் பண்ணியிருக்கிறாரு. வழக்கமா அவர் அப்படிதான் பண்ணுவாரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த அதாவது குறிப்பா சொல்ல போனா இடையில வந்து ஒரு பெரிய சிக்கல் உருவானுச்சு இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ்ல. ஹமாஸ் என்ன பண்ணுச்சுன்னாக்கா இஸ்ரேல் கம்ப்ளீட்டா வயலேஷன் பண்ணிட்டு இருக்கு, ஸோ அதனால நான் வந்து ஹாஸ்டேஜஸ ரிலீஸ் பண்றதை இந்த வாரம் வந்து நிறுத்துறோம் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து அறிவிச்சுது. அல்கசாம் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் அறிவிச்சார். அறிவிச்ச அடுத்த நிமிஷம் இமீடியட்டா வந்து ட்ரம்ப் வந்து மீண்டும் வந்து எச்சரிக்கை விட்டாரு. எல்லா ஹாஸ்டேஜஸும் சனிக்கிழமை 12 மணிக்குள்ள வெளியேறணும், விடலைன்னா there will be hell to pay அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டார். கடைசி என்ன ஆச்சுன்னாக்கா சீஸ்ஃபயர் வந்து கண்டினியூ ஆச்சு. ட்ரம்ப் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. ட்ரம்பினுடைய வார்த்தைக்கும் இங்க மரியாதை இல்லைங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியும். ஸோ அதனால ஏன்னா யதார்த்தம்ங்கிறது தெரியும், ட்ரம்ப்புக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். ஸோ அதனால அதுல ஒன்றும் பெரிய மாற்றத்தை வந்து தன்னால ஏற்படுத்த முடியாதுங்கிறது தெரியும். 15 மாசத்துல முடியாத மாற்றத்தை இப்போ ஒன்றும் புதுசா ஏற்படுத்த போறது இல்லை. 15 மாசத்துக்கு முன்னாடி இருந்த பவரை விட இன்னைக்கு ஒன்றும் பெருசா அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால எந்த வகையிலும் முடியாத பட்சத்துக்கு தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வை எட்டுறதுக்கு போனாங்க. அதுல வந்து வயலேஷன் பண்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து டெஸ்பரேட்டா இருக்கு, அது தோல்வியோட வெளியேறுது அப்படிங்கிறதுனால அதை எப்படியாவது மாத்தணுங்கிறதுல முயற்சி எடுக்குது. ஸோ ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமற்றதுங்கிறது அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு தெரியும். ஸோ அதனால இதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு தெரியும். அது குறிப்பான காரணம் வந்து துருப்பு சீட்டா இந்த போர்க்கைதிகள் சிக்கியிருக்கிறது தான். அது பெரிய அளவுக்கு அவுட்ரேஜஸ் கிரியேட் பண்ணுது, அந்த நாட்டுக்குள்ளேயும் சிக்கலை உருவாக்குது, கவர்மெண்ட்குள்ள சிக்கலை உருவாக்குது, அதே போல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற உறவுல வந்து சிக்கலை வந்து உருவாக்குது. ஸோ இப்ப இதுல இந்த விஷயம் வந்து லீக் ஆனதுனால அவரு இஸ்ரேல்கிட்ட கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. அந்த கன்வின்ஸ் பண்றதனுடைய ஒரு வெளிப்பாடா தான் அவர் வந்து மீண்டும் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு த்ரெட் விடுறாரு, ஹமாஸுக்கு த்ரெட் விடுறாரு. இந்த த்ரெட் விடக்கூடியவரு எப்படி வந்து ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஸோ அதனால இதுல வந்து பிராக்டிக்கலா எதுவும் பண்ண முடியாதுங்கிறது ட்ரம்ப் கிளியரா தெரியுது. இது வந்து எல்லாமே கிம்மிக்கா அவரு பேசுற விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து ரெட்டரிக் தான். மிரட்டல், மிரட்டல் மூலமா பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சி. இது எதுவும் நடக்காதுங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியும். அப்படியே நடந்ததுனாலும் அடுத்த கட்டம்ங்கிறது, அடுத்த கட்ட போர், இந்த போர் வந்து மீண்டும் ஆரம்பிச்சு திரும்ப நடக்க ஆரம்பிச்சதுன்னா இது முழு நீள போரா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி போன முறை நடந்த மாதிரியான போரா இந்த முறை நடக்க போற போரு இருக்காது. கம்ப்ளீட்டா வேற ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணும். இன்னைக்கு யமன் அன்சரல்லா அமைப்பினுடைய கமாண்டர் அல் ஹுத்தி வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இஸ்ரேல் அரசாங்கம் இந்த காசா சீஸ்ஃபயரை வயலேட் பண்றத இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணும். 4 நாள் அதுக்கு அல்டிமேட்டம் கொடுத்திருக்கிறாரு. 4 நாள்ல ஸ்டாப் பண்ணலன்னா மீண்டும் தங்களுடைய பிளாக்கேடை வந்து ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்ல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத அவரு எச்சரிக்கையா கொடுத்திருக்கிறாரு. 4 நாள் டைம் கொடுத்திருக்கிறாரு. இது ரொம்ப சீரியஸ் த்ரெட். ஏற்கனவே யமன் அன்சரல்லா அமைப்பு உள்நாட்டிலேயே ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ மற்ற நாடுகள் ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் எப்படி வந்து ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, நல்ல பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யமன் அன்சாரல் அமைப்பு சோதனை நடத்திருக்கு. ஸோ அதனால ஏர் டிஃபென்ஸும் இன்னைக்கு அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வெப்பன் சிஸ்டத்தையும் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஸோ இதுக்கு மேல நடத்த போற தாக்குதல்ங்கிறது வேற லெவல்ல இருக்குங்கிறத அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கும் அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கு. ஸோ அதனால இது எல்லாமே வந்து ரொம்ப மோசமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்படி போற சூழ்நிலையில இஸ்ரேல் வந்து இந்த சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணி போனுச்சுன்னா அடுத்து நடக்க போற போருங்கிறது வேற லெவலான போரா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கிளியரா தெரியுது. இதுல கூடுதலான ஒரு தகவல், லேத் மரூஃப் லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீ பாலஸ்தீன் டிவின்னு ஒரு இதை நடத்திட்டு இருக்கிறாரு, ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு குறிப்பான விஷயத்த சொல்றாரு. அடுத்த முறை போர், இந்த போர் வந்து மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அப்படி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அடுத்த முறை இந்த போர் இஸ்ரேல் என்னென்ன டாக்டிக் எல்லாம் வந்து பயன்படுத்துச்சோ அதே மாதிரியான டாக்டிக்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் பயன்படுத்தும் அப்படிங்கறத அவரு வெளிப்படையா சொல்றாரு. அதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, அது நடக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் மீது தாக்குதல் நடந்துன்னா இஸ்ரேல்ல இருக்கிற மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். அசாசினேஷன் லீடர்ஸை வந்து அசாசினேட் பண்ணா இஸ்ரேல் லீடர்ஸினுடைய அசாசினேஷனையும் தவிர்க்கவே முடியாது. உலகம் முழுக்க அது நடக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் என்னென்னலாம் பண்ணுதோ ஹாஸ்பிட்டல்ல தாக்குதல் நடத்தினா ஹாஸ்பிட்டல்ல தாக்குதல் நடக்கும். அதே மாதிரி நீங்க சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் நடத்தினா சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் நடக்கும். ஸோ அடுத்த போருங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் இன்சைடர் இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்றாரா இல்ல அவருடைய அனுமானத்திலிருந்து சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. அது என்னன்னா, குறிப்பா சொல்ல போனா ஹெஸ்புல்லா எதுவுமே பண்ணாம இருக்கு. அது ஹெஸ்புல்லாவினுடைய வழக்கத்துக்கு மாறானது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஹெஸ்புல்லா வந்து இப்ப ரொம்ப குவைட்டா இருக்கு. அதே மாதிரி ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குவைட்டா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புயலுக்கு முன் அமைதி. இது ரெண்டு விஷயத்த தெளிவுபடுத்துது. ரெண்டு காரணங்களுக்காக இது நடக்காம இருக்கலாம். இது இவங்க வந்து அமைதி காக்கலாம். ஒண்ணு, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ங்கிறது அமெரிக்கா இஸ்ரேல்னால ஆரம்பிக்கப்பட போகுது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி ஒருவேளை ஆரம்பிச்சதுன்னா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப உச்சகட்டத்துக்கு அவங்களுடைய தாக்குதலை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இதை வந்து நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா இந்த காசா இனப்படுகொலை போர் மீண்டும் ஆரம்பிச்சதுன்னா இவங்களுடைய நடவடிக்கைகளை இவங்க தீவிரப்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். இதுல அதாவது ஹை சான்சஸ் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எதிரான போர் வந்து ரொம்ப நெருக்கத்துல இருக்குங்கிறது தெளிவாகுது. இன்னைக்கு ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேசுறத ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நான் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஃபைனல் மொமெண்ட்ஸுக்கு வந்துட்டோம். ஈரானை பொறுத்தளவுல ஃபைனல் மொமெண்ட்ஸ்னா இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல வந்து இது தாக்கு பிடிக்காது. ஈரான்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். நெகோசியேட் பண்ணி நியூக்ளியர் வெப்பன் டீல வந்து சைன் பண்ணணும். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன்ங்கிறது ஈரானுடைய எண்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நெகோசியேட் பண்ணி என்கிட்ட சப்மிட் பண்ணு, நீ வந்து சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா உன் மேல போர் தொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. ஸோ இந்த பேச்சு ரொம்ப நெருக்கத்துல இருக்கு, வெரி சூன் அப்படிங்கிறாரு. அதை மட்டும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இதுக்கு தயார் நிலையில தான் போன வாரங்கள்ல ஈரான் வந்து செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, அவங்களுடைய உள்நாட்டு அரசியலுக்குள்ள நடந்த மாற்றங்கள், அதே போல அவங்க நடத்தின மிலிட்ரி ட்ரில்லு, இது எல்லாமே வந்து கடந்த வாரங்கள்ல முழுமையா நடைபெற்றுச்சு. ஸோ ஈரான் வந்து அதுக்கு தயாரா இருக்குங்கிறத ஈரான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுனாலதான் ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த நியூக்ளியர் டீல்ல நெகோசியேட் பண்றேன், மீடியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை புட்டின் நேரடியா பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கத்துல இருக்குங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. போர் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா சூழலும் இன்னைக்கு நெருங்கி வந்துருச்சு. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா பணிகள்லையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து
செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுக்கான தயாரிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டுட்டாங்க. அதற்காக தான் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்ற 12 டன் உள்ள பாம் எல்லாம் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு குடுத்திருக்கு. இது வேற யாருக்கும் எதிராகவும் பயன்படுத்துறதுக்கு இல்ல. இஸ்ரேலுக்கு எதிரா பயன்படுத்துறதுக்கு இது ஈரானுக்கு எதிரா பயன்படுத்துறதுக்கு தான் இஸ்ரேலுக்கு குடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து மிலிட்டரி ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல பண்ணியிருக்கிறாங்க. அதுல 2 ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து B2 வகை பாமர்ஸ் முதற்கொண்டு சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 2-3 நாட்களுக்கு முன்னாடி காசாக்கு மேல வந்து B2 வகை பாமர், அதாவது அது வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் பாமர், அணுகுண்டு சுமந்து செல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட், அதை வந்து பறக்க விட்டு கூடவே வந்து இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் சேர்ந்து பறந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து முழுமையான போர் பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ராணுவம், அதாவது ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கையில இவங்க தீவிரமா இருக்கிறாங்க. அந்த போர் வந்து கூடிய விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறது தான் தெளிவுபடுத்துது. இதை தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புலையும் வந்து தெளிவுபடுத்துறாங்க. அவங்க கம்ப்ளீட்டா குவைட் ஆயிருக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா இது எல்லாமே அவங்களும் இந்த 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 போருக்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. இப்படி இந்த போர் ஆரம்பிச்சதோ இல்ல காசா சீஸ்ஃபயர் வந்து பிரேக் ஆனாலோ அடுத்த கட்ட போருங்கிறது வேற மாதிரியான போரா தான் போகுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து இன்னும் ஒரு விஷயத்த நான் ஆட் பண்ணணும். நீங்க ஏன்னா நடுவுல பேசியிருந்ததால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னுட்டேன். ஹமாஸ் கூட அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தாத பத்தி சொல்லும்போது ஒரு பத்திரிகை எழுதியிருக்கு. முதல் முறையா வந்து ஒரு அமெரிக்காவே இது வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி தடை செய்த ஒரு இயக்கத்தை அந்த அந்த இயக்கத்துக்கிட்ட நேரடியா அமெரிக்கா போய் பேச்சுவார்த்தை நடத்துறது இதான் முதல் முறை அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஏமன் மேல இருந்த ஏமன் அன்சுரல்லா மேல இருந்த தடைய திரும்ப ட்ரம்ப் வந்த பிறகு ரெனியூவல் பண்றாரு. ரெனியூவல் பண்ணிட்டு ஒரு 7 பேர் மேல சாங்ஷன் போடுறாரு. எல்லாம் போட்டுட்டு அதே வாரத்துல ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதை வந்து இவங்க ஃபாரின் பார்ட்டிஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இது பக்கம் ஒரு பக்கம் அதெல்லாம் இருந்தாலும் தோழர், இதுல நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன். ஆ முதல் முறையா ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு இவங்க சொல்றது வந்து அப்பட்டமான பொய். அப்பட்டமான பொய். இவங்க டெசிக்னேட் பண்ண டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட தொடர்ந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அதற்கான பல ஆதாரங்கள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அல் ஜுலானியினுடைய HTS தீவிரவாத அமைப்பு. HTS தீவிரவாத அமைப்பு அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பு கூட டெலிகேஷனை அனுப்பிச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது உலகத்துக்கே தெரிஞ்சது. அதை போட்டோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல உய்கூர்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட் டர்கிஸ்தான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பு அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்கிற நடவடிக்கையில ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த மைக் பம்பையோ இருக்கும்போதுதான் வந்து அந்த அமைப்பை வந்து இதுல இருந்து டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியேற்றினாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள வச்சுக்கிட்டு தான் உய்கூர் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அவங்க கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பை பயன்படுத்தி தான் சைனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல MEK அமைப்பு. MEK அமைப்பு இதுல ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பு அமெரிக்கா தடை செய்த அமைப்பு. அந்த அமைப்பு கூட தொடர்ந்து உரையாடல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மூலமா ஈரானை வந்து வீழ்த்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த தீவிரவாத அமைப்புகள் கூட அமெரிக்கா பேசுறது இதுதான் முதல் முறைன்னு சொல்றது அப்பட்டமான பொய். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணின்றது ஒரு நீங்க மேற்காசியால இருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அதனாலதான் அது எனக்கு மைண்ட்லயே அப்படியே ஸ்டிக்கா நின்றுச்சு. அதனாலதான் அதை கேட்டேன். கரெக்டா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க.
அதே போல இந்த ஈரான் விஷயத்துல வந்து வெளியுறவுத்துறை ஒன்று சொல்லியிருக்கு. ஈரான் வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க யுஎன் ஆஃபீஸ் யுஎன்ல இருக்க யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய ஈரான் ஆஃபீஸ் சொல்லியிருக்கு. எங்களுக்கு அது போல இவரு சொல்ற மாதிரி எந்த லெட்டரும் எங்களுக்கு வரல. ட்ரம்ப் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபாரின் மினிஸ்டர் ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு நாட்டு மேல அழுத்தம் கொடுக்கணும். இல்ல அவங்க இறையாண்மையை வந்து அச்சுறுத்தி, அதன் மூலியமா அவங்கள வந்து பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கொள்கையை வந்து என்னைக்கு அமெரிக்கா கைவிடுதோ, அன்னைக்கு நாங்க அமெரிக்கா கூட உட்கார்ந்து பேசுவோம். அது வரைக்கும் நேரடியா நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு அவங்க நேரடியாவே சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க இவரு புட்டின் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா? 2 பேருக்கும் இடையில நான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு. மேபி அத கூட மனசுல வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நாங்க நேரடியா பேச மாட்டோம் அப்படின்ற வார்த்தைய அவங்க ரொம்ப கவனமா பயன்படுத்தியிருக்காங்க. சோ அப்ப 3வதா இன்னொருத்தர் வந்து பேசுனா பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. ஃபர்தர் டேஸ்ல தான் தெரியும். இப்போ அடுத்து வந்து அப்படியே பக்கத்துல சிரியா. சிரியால வந்து இன்னைக்கு நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு விடியற்காலையில இருந்து வர்ற தகவல்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அ முன்னாள் இப்பவும் அவரு தான் அதிபரு. ஆனா அங்க இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம். அ பஷர் அல் ஆசத் அவரோட அவர சார்ந்த அந்த அல்லவைத்தி அ அல்லவைட்டீஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த இனக்குழுவ சேர்ந்தவர்கள மிகப்பெரிய அளவுல கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே முடியல. அவ்வளவு கொடுமையா இருக்குது. அதே போல முன்னாள் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து அ மிலிட்டரி அ அ லிபரேஷன் ஆஃப் சிரியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தொடங்கி, அவங்களும் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஆக்சுவலா எங்கேருந்து தொடங்கியிருக்கு? இது யாருடைய தரப்பு? எந்த தரப்புக்கு எந்த தரப்பும் சண்டை நடக்குது? அதுவே எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. அத கொஞ்சம் பத்தி சொல்லுங்களேன். அது வந்து நீங்க இது வந்து புரொபகேண்டா நடக்குது தோழர். அத நம்ம வந்து முழுசா வந்து பை பண்ண முடியாது. இப்ப என்ன செய்தி வந்து வந்துகிட்டு இருக்குன்னா, ரெமனன்ஸ் ஆஃப் அசாத் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுறாங்க. ரெமனன்ஸ்னா மிச்சம் மீதி இருக்கிறவங்க. மிச்சம் மீதி இருக்கிறவங்க அசாத் ஃபோர்ஸ் வந்து இப்ப தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஸ்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள், குறிப்பா சொல்ல போனா அல் ஜசீரா. அல் ஜசீரா வந்து இந்த மாதிரி வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா நடக்கிறது என்னன்னா, அலவைட் சமூகம்ங்கிறது, அதாவது சிரியாவினுடைய அதிபராக இருந்த அசாது வந்து அலவைட் சமூகத்திலிருந்து வந்தவர். அவ்வளவுதான் அலவைட்ஸுக்கும் இவருக்கும் இருக்கிற தொடர்பு. அதே மாதிரி அலவைட் சமூகம் அதிகப்படியா மிலிட்டரியில சேர்ந்த சமூகம். ஏன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற சமூகம். பெரிய அளவுக்கு எலைட் செக்ஷன் கிடையாது. ஆளும் வர்க்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. அதனால ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்ததுனால அவங்க எல்லாம் ராணுவத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஸோ அதனால பெருமளவுக்கு அலவைட் சமூகத்தில இருந்து ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இப்ப அது காலப்போக்குல வந்து மாறி சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்கள் தான் அதிகமா ராணுவத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டுல வந்து சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஸோ அதனால சன்னி இஸ்லாம் பிரிவை சேர்ந்தவர்கள் தான் ராணுவத்துல பெரும்பான்மையா இருந்தாங்க. பஸ்ர் அல் அசாத் இருக்கிற வரைக்குமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் வந்தாங்க, கம்ப்ளீட்டா விட்டுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னணி என்ன நடந்தது என்னங்கிறது இது வரைக்கும் கிளியரா தெரியல. யாரு வந்து அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்தது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. இப்போ அதுல இருந்த ராணுவ வீரர்கள் இல்ல ராணுவ ஜெனரல்ஸ், ஸோ அவங்களுடைய தலைமையில இந்த ஹெச்டிஎஸ் ஃபோர்ஸ் நடத்துற டிஸ்கிரிமினேஷன் கேம்பெயின் என்னன்னா, அலவைட் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கை, அதே போல சியாம் பாப்புலேஷனுக்கு எதிரான நடவடிக்கை, கிறிஸ்டின் பாப்புலேஷனுக்கு எதிரான நடவடிக்கை, ட்ரூஸ் பாப்புலேஷனுக்கு எதிரான நடவடிக்கை, இப்படி பல்வேறு செக்டுகள் சார்ந்த இல்ல மத பிரிவுகள் சார்ந்த வழக்கமான இந்த தீவிரவாத குழுக்கள் நடத்துற டிஸ்கிரிமினேஷன் கேம்பெயின். அது தொடர்ந்து இந்த குரூப் இந்த சலாஃபிஸ்ட் டக்ஃபீரிஸ் வந்து தொடர்ந்து நடத்திட்டு தான் இருந்தாங்க. அதுதான் உங்களுடைய சிந்தனை. அதுதான் அந்த ஐடியாலஜில இருந்து தான் அந்த அமைப்புகள் வந்து வர்றாங்க. முஸ்லிம் பிரதர்ஹுட்ல ஆரம்பிச்சு அல் ஹயத் அல் தஹ்ரீர் அல்சாம் வரைக்கும் அந்த சிந்தனையில இருந்து வர்றவங்க தான். இப்ப அதனுடைய முக்கியமான நபர் தான் வந்து அல் ஜிலானி. அவரு தான் அல் கொய்தாவினுடைய ஆப்சூட் அமைப்பா
அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்டை ஆரம்பிச்சவர். அவரு தான் ஐசிஸினுடைய முக்கியமான நபரா இருந்தவர், டெபுட்டியா இருந்தவர். ஸோ அதனால இந்த ஐசிஸ், அல் கொய்தா இந்த 2 தீவிரவாத அமைப்புல இருந்து வந்தவர் தான் அல் ஜுலானி. அவரு உருவாக்குன அமைப்பு தான் அல் நுஸ்ரா ஃப்ரண்ட். அல் நுஸ்ரானாக்க என்ன அர்த்தம்னா, அல் கொய்தாவுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய வேற ஒரு ஆஃப்ஷூட் அமைப்பு, சப்போர்ட்டிவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பேர் தான் வந்து அல் நுஸ்ரா. ஸோ அல் நுஸ்ராங்கிறதே அல் கொய்தாவினுடைய சப்போர்ட் ஃப்ரண்ட் தான். சிரியாவிலிருந்து இயங்கக்கூடிய அல் நுஸ்ராவின் அது அல் கொய்தாவினுடைய சப்போர்ட் ஃப்ரண்ட். அந்த பின்னணியில தான் அந்த அமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் மாற்றம் பண்ணி ஹெச்டிஎஸ்ன்னு மாத்திக்கிட்டாங்க. அதாவது குறிப்பா வந்து சிரியாவுக்கான விடுதலைக்காக போராடுறோம் அப்படிங்கிற அமைப்பை வந்து மாத்திக்கிட்டாங்க. அந்த பேருக்கு வந்து அதை மாத்திக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஸோ அதனால இந்த இந்த அமைப்புகள் எல்லாமே தக்ஃபீரி தியரியிலிருந்து இவங்களுடைய ஐடியாலஜி எடுத்துட்டு வராங்க. சலாஃபிசம், வகாபிசம், தக்ஃபீரிசம். இந்த 3 சிந்தனை ஓட்டத்திலிருந்து தான் இந்த குழுக்கள் வந்து வர்றாங்க. இப்ப இந்த குழுக்கள் யாருமே சிரியாவுக்கு முழுமையா சொந்தமானவர்கள் இல்ல. பெரும்பாலும் உய்கூர் இனத்திலிருந்து வந்தவங்க. கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் போன்ற பகுதியிலிருந்து வர்றவங்க. துருக்கியிலிருந்து பெரும்பாலும் வர்றாங்க. அதே போல ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள்ல இருந்து வந்து பல பேர் இந்த நாட்டினுடைய இராணுவத்துல வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஸோ இந்த குழுக்கள் ஐடியாலஜிக்கலி மற்ற மத செக்டுகளையோ, ஈவன் வந்து இஸ்லாமிய பிரிவை சார்ந்த மத செக்டுகளோ, இன்னும் சொல்ல போனா சன்னி இஸ்லாம் பிரிவுல இருக்கிறவங்க இந்த வகாபிச தக்ஃபீரி தியரிய வந்து நம்பாதவர்களையும் வந்து இன்ஃபிடல்லா பாக்குறாங்க. அதாவது வாழ தகுதியற்றவர்கள், இல்லைன்னா ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற பின்னணியில பாக்குறாங்க. அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற பின்னணியில பாக்குறாங்க. இதுதான் உங்களுடைய ஐடியாலஜி. ஸோ இந்த ஐடியாலஜிக்கல் பின்னணியில மற்ற இனக்குழுக்கள் தங்களுடைய சிந்தனை ஓட்டத்துக்கு ஒத்து வராத இவங்களுடைய மதப்பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாரையும் வந்து 2ஆம் தர குடிமக்களா பாக்குறாங்க, இல்லைன்னா இனப்படுகொலை பண்ணுங்கிற சிந்தனையில இருக்கிறாங்க. அந்த பின்னணியில இவங்க டிஸ்கிரிமினேஷன் கேம்பெயின் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பெருமளவுக்கு ஒடுக்குமுறையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேரை வந்து கொன்னு இருக்கிறாங்க இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அந்த எதிர்ப்பு குழுக்கள் வந்து ஒரு ஒரு கமிட்டியை உருவாக்கி, ஒரு மிலிட்டரி கமிட்டியை உருவாக்கி, சிரியாவை நாங்க டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பின்னணியில ஒன்றிணைந்து பல்வேறு இடங்கள்ல இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பினுடைய ஆட்களை வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அது நேற்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 நாட்கள்லாம் நடக்குது. பெருமளவுக்கு தாக்குதல் நடக்குது. குறிப்பா சொல்ல போனா லட்டாக்கியா, டார்டோஸ் போன்ற பகுதிகள்ல. இந்த பகுதிகள் வந்து கோஸ்டல் ரீஜியன், அதாவது கடற்கரை பகுதிகள். இந்த கடற்கரை பகுதிகள்ல இருந்த இந்த ஏற்கனவே இராணுவத்துல இருந்த ஒரு டிவிஷன் வந்து அங்க போய் தஞ்சம் புகுந்து ஒளிஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட உள்ளூர் மக்களும் இணைந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி இவங்களுடைய கான்வாய், இவங்களுடைய முக்கியமான ஆட்கள், கமாண்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து நேர்த்திக்கு கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு துப்பாக்கி சண்டை 2 பேருக்கும் நடந்து பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஹெச்டிஎஸ்னுடைய இராணுவத்துல இருந்த முக்கியமான நபர்கள் பல பேரை வந்து 36 பேரை வந்து பணைய கைதிகளா பிடிச்சிருக்கிறாங்க, ஹாஸ்டேஜஸா. ஸோ இதை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ரிலீஸ் பண்ணணும்னா அவங்க சில டிமாண்டை வச்சு ரிலீஸ் பண்ணணும். அப்படித்தான் வந்து போகும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்றாங்கன்னா, சிரியா வந்து மீண்டும் ஒன்றுபட்ட சிரியாவா உருவாகணும். ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபலோட வந்து சிரியா வந்து திரும்ப உருவாகணும். இந்த டக்ஃபீரி தியரி ஃபாலோ பண்ணக்கூடிய தீவிரவாதிகள் வந்து இந்த நாட்டை வந்து ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க முழுமையா சொல்றாங்க. இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸ் வந்து இங்க ரூல் பண்றதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். இந்த மக்களினுடைய விடுதலைக்காக நாங்க போராடுறோம். எல்லாரும் இந்த அமைப்புக்குள்ள இணைஞ்சு சண்டை போடுவோம் வாங்க அப்படின்னு தான் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இதற்கு எதிர்வினையா பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருச்சு ஹெச்டிஎஸ். இவங்களால எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய தாக்குதல்கள், திடீர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல நடத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல எடுத்திருக்கிறாங்க. இப்பதான் அந்த கட்டுப்பாட்டை விட்டுட்டு அவங்க வெளியேறி இருக்கிறதா சொல்றாங்க. உள்ளூர் ரூரல் பகுதிகளில் அவங்க
போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது நடந்து முடிஞ்ச உடனே இந்த கோவத்தை பூரா அந்த அலவைட் சமூகத்துக்கு மேல காட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த தீவிரவாத குழுக்கள். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஊருக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் பொதுமக்களை கொலை பண்றாங்க. இப்ப இது என்னன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக எப்படி பண்ணுச்சோ, இப்போ பாலஸ்தீன்ல ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான் அந்த அக்டோபர் 7 தாக்குதலை நடத்தினாங்க. பொதுமக்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இப்போ பொதுமக்களை எப்படி வந்து கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பட்டினி போட்டு கொலை பண்ணாங்க. குண்டுகளை போட்டு அந்த நகரத்தையே வந்து தரைமட்டமாக்குனாங்க. பட்டினி போட்டிருந்தாங்க. 16 மாசம் பட்டினி போட்டாங்க. இப்ப மீண்டும் கொஞ்ச நாள் திறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பட்டினி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் இனப்படுகொலையை வந்து இஸ்ரேல் பண்ணுச்சோ அதே வேலைய இன்னைக்கு இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் பண்றாங்க. இவங்க வந்து முழுக்க முழுக்க சிஐஏ மொசாத் போன்ற அமைப்பினுடைய கைக்கூலிகளா தான் இவ்வளவு ஆண்டுகள் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா இவங்க இஸ்ரேல் வந்து சதன் சிரியா பகுதியை முழுக்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிடுச்சு. சதன் சிரியா இன்னும் குறிப்பா சொல்ல போனா டமாஸ்கஸ், தலைநகரம் டமாஸ்கஸ் வரைக்குமே யாரும் வந்து ஆயுதம் வச்சுக்க கூடாது, இன்க்ளூடிங் ஹெச்டிஎஸ் போர்சஸ் கூட ஆயுதம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கட்டளை போட்டிருக்கு. அதற்கு எதிராக சுண்டு வரல கூட உயர்த்தல. இன்னும் சொல்ல போனா கொனைட்ரா போன்ற பகுதிகளில் இருந்து படைகளை முழுமையா வாபஸ் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதற்கான உத்தரவை ஜுலானி போட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஜுலானியே ஒரு பெரிய ஸ்பையின்னு தான் வந்து இப்போ தகவல்கள் வருது. அவரே வந்து உண்மையா அவர் வந்து இஸ்லாமியரே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் தகவல் வருது. ஸோ அதனால இது எல்லாமே வந்து இந்த இந்த குழுக்கள் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட், அதாவது குறிப்பா சொன்னா உளவுத்துறைகளுக்காக இயங்குறாங்க, மொசாத்துக்காக இயங்குறாங்க. அதை தான் வந்து இவ்வளவு காலம் இந்த பகுதி முழுக்க அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உண்மையான எதிரிகளான அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். எந்த இடத்துலயும் அவங்க எதுவுமே பண்ணல. எல்லாமே இந்த மக்களை, அதாவது குறிப்பா சொன்னா அரபு இஸ்லாமிய மக்களை கொடுமைப்படுத்துறதுக்கு, எம்பையருக்கு வழி சமைச்சு கொடுத்ததுதான் இவங்களுடைய வேலை. அதை தான் இவ்வளவு காலம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இத இன்னைக்கு கண்ணு முன்னாடி நம்மளால பார்க்க முடியுது. இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தல. இஸ்ரேல் வந்து 400க்கும் மேற்பட்ட தளங்கள் மீது சிரியாக்குள்ள தாக்குதல் நடத்துனுச்சு. அதற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. சர்வதேச அரங்குல கம்ப்ளைண்ட் பண்ணல. அரசாங்கத்தை வந்து தான் தான் நடத்துறேன்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் இதுல வந்து பாடிஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. யுனைடெட் நேஷன்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. எதிர்த்து அறிக்கை விடல, எதிர்த்து பேசல, எதுவுமே பண்ணல. மீண்டும் வந்து இஸ்ரேல் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு 30% பகுதியை வந்து புடிச்சு வச்சுக்கிடுச்சு. அதுக்கும் இது வரைக்கும் வாயை திறக்கல. என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் கூட எங்களுக்கு சண்டை போட விருப்பம் இல்ல, பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உள்ளூர்ல இருந்து மக்கள் உண்மையான கிளர்ச்சியில ஈடுபட்டு, இது வந்து நீங்க ஆர்மி யூனிட் மட்டும் கிடையாது, பஷர் அல் ஆசாத்தினுடைய ஆர்மி யூனிட் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் விருப்பம் இல்லாம தான் போராட்டம் நடத்துறாங்க. பொதுமக்களும் அமைதி வழியான போராட்டத்தை டார்டஸ்ல நடத்தினாங்க. அதே போல அந்த ஹுமைமின் ஏர்போர்ட், ஹுமைமின் பேஸ்ங்கிற இடத்துல வந்து போராட்டம் இன்னைக்கு கூட நடத்தி இருக்கிறாங்க. ரஷ்யா வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே பொதுமக்கள் குழந்தைகளோட சேர்ந்து போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நேச்சுரலா இந்த இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக, அதாவது இந்த இனம் சார்ந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுறாங்க. ஸோ அதற்கு ஆயுத வழியை தேர்ந்தெடுத்து ஒரு குரூப் வந்து சண்டைக்கு போகுது. இதுதான் நடக்குது. இது மக்கள்ல இருந்து உருவாக்குற ரெசிஸ்டன்ஸ். இந்த வெளிநாடுகளால இங்க கொண்டு வரப்பட்டு இந்த நாட்டுல வந்து பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிற தீவிரவாத குழுக்களுக்கு எதிரான இயல்பான மக்களினுடைய கிளர்ச்சி நடவடிக்கை. இததான் அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, இது பஷர் அல் ஆசாத்தினுடைய ஆர்மி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா அதை டீலெஜிட்டிமைஸ் பண்றாங்க. இது வந்து சட்டப்பூர்வமா வந்து நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ஸா நம்ம பார்க்க கூடாது. இது வந்து அசாத் வந்து பதவியில இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம்
மீண்டும் பதவியை பிடிக்கிறதுக்காக அவருடைய ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தி இந்த தாக்குதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்றது. ஏன்னா ஹெச்டிஎஸ் வந்து இந்த நாட்டை பிடிக்கும்போது அவங்க என்ன கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அசாத் ஒரு டிக்டேட்டர், அசாத்துக்கு எதிரான மக்கள் கிளர்ச்சி தான் ஹெச்டிஎஸ் அமைப்பு வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தது, அதுக்கு மக்கள் கிளர்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற சிந்தனையை தான், செய்தியை தான் வந்து உலகம் முழுக்க பரப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அதற்கு எதிரான நிகழ்வு நடக்கும்போது மக்கள் கிளர்ந்திருந்து இந்த அரசாங்கத்தை வந்து வெளியேற்றணுங்கிறதுக்கான கிளர்ச்சியில ஈடுபடும் போது அதை அப்படியே அண்டர்மைன் பண்ணி இது அசாத்தினுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு பரப்புறாங்க. இதுதான் ஆக்சுவலா மக்கள் கிளர்ச்சி. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது தான் மக்கள் கிளர்ச்சி. முன்னாடி நடந்தது மக்கள் கிளர்ச்சி கிடையாது, வெளிநாடுகள் திட்டமிட்டு உருவாக்குன ஒரு போலியான கிளர்ச்சி நடவடிக்கை தான் முன்னாடி நடந்தது. இப்பதான் மக்கள் கிளர்ச்சி உண்மையாவே வெடிச்சிருக்கு. இதுல இந்த அளவைட் சமூகத்து மக்களை எந்தவித டிஸ்கிரிமினேஷன் இது இல்லாம, எந்தவித இப்ப ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்துனாங்க அதனால அவங்க கொன்னோம்லாம் கிடையாது. எல்லாரையும் சகட்டு மணிக்கு குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, வயதானவர்கள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து சிவிலியன் பாப்புலேஷன், ஆயுதம் இல்லாதவர்களை சுட்டு கொல்றாங்க, மிகப்பெரிய படுகொலைகளை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு பதிலடியா நேத்து சந்திச்ச பாதிப்புகளுக்கு பதிலடியா இன்னைக்கு கம்ப்ளீட்டா அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை வந்து களத்துல செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிரியன் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போகும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ ரொம்ப மோசமான காலகட்டத்துல சிரியன் மக்கள் மாட்டிக்கிட்டாங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. புரியுது தோழர். ரொம்பவே கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கு. அந்த இதெல்லாம் காணொலி எல்லாம் பார்க்கவே முடியல, அவ்வளவு ரொம்ப கொடுமையா இருக்கு. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொத்து நகர்ந்து கொத்தா நம்ம கொத்து கொத்தா சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. குருவி காக்காவை சுடுற மாதிரி கொத்து ஆமா. கொத்தா சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சுட்டு கொண்டிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம், அந்த பெண்மணி, அந்த குடும்பத்துல வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டு, குழந்தை, அவங்களுடைய அப்பாவோ மாமனாரோ 3-4 பேரை வந்து வீட்டுல இருந்து வெளியில இழுத்துட்டு வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அவ்வளவு கொடூரமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இஸ்ரேல் பண்ற மாதிரியே இவங்க பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை எல்லாத்தையும் கொத்து குண்டுல போட்டு கொன்னாங்களோ அதே மாதிரி இவனுங்க சுட்டு கொண்டிருக்கானுங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு. ரொம்ப கொடுமையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சர்வதேச ஊடகங்கள் பார்க்கவே பார்க்காது. நீங்க சொல்ற மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு தோழர். இதுல என்னன்னா, கத்தார் வந்து இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. யாருக்கு எதிராக தெரியுங்களா? இந்த மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு அதாவது அரசாங்கத்தை டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட லாலஸ் அவுட்லா குரூப் கேங்குக்கு எதிரான கண்டனத்தை வந்து கத்தார் தெரிவிச்சிருக்கு. அதே போல சவுதி அரேபியா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா அந்த மக்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டதை கண்டனம் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இவனுங்கெல்லாம் யாருங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க இப்பவே. எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க வச்சுக்கிட்டு. இவங்க இந்த லட்சணத்துல இவங்க வந்து அரபு சப்மிட் போடுறாங்க. அது எந்த லட்சணத்துல இருந்திருக்கும்? அது நம்ம சொன்னதுதானே நடந்திருக்கு. எவனும் மதிக்கலாத. அது அன்னைக்கு நைட்டு அடுத்த நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவன் சொல்லிட்டான். ட்ரம்ப், யாரை கேட்டு நீங்க போட்டீங்க? நான் உங்களை போய் கூட்டம் போட சொன்னேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையா. என்ன பண்றது? அப்படியே நம்ம இங்கேருந்து சைனால பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு பிஃபோரா ஒரு சின்ன விஷயம். ஏன்னா நீங்க சவுதி சொன்னதுனால இந்த அரபு மீட் நடக்கும்போது சவுதி பிரின்ஸும் ஜோசப் ஆரோன் லெபனானுடைய பிரசிடென்ட்டும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு 3 இது வச்சிருக்கிறாரு, 3 நிபந்தனைகள் வச்சிருக்காரு. அந்த முதல் 2 நிபந்தனைகள் விட்டுருவோம். 3வது இருக்கிற நிபந்தனை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிபந்தனை. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொடுக்குற பணம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எக்காரணம் கொண்டு போகக்கூடாது. அதை மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறத பத்தி நான் உங்களுக்கு பாக்குறேன், உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம்.
அதுக்கு தகுந்த மாதிரியா ஜோசப் ஆரோன் பேசுறதாகவும் ஒரு விதத்துல சொல்றாங்க. இப்ப அவருடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு. நோ கான்ஃபிடன்ட் மோஷன் வந்து அதுல அவர் ஜெயிச்சுட்டாரு. அ அதுக்கப்புறம் இப்ப அங்கீகாரம்லாம் கிடைச்சிட்டதுனால, இப்ப வந்து அவர் வழக்கம் போல அமெரிக்க சார்பான வார்த்தைகள விட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கு? இவங்க வந்து ஹிஸ்புல்லாவ தனிமைப்படுத்துறது அப்படின்றதுக்கான எல்லா வேலைகளையும் சுத்தி நடத்துறதா தான் நான் பார்க்கிறேன். இது எந்த அளவுக்கு அவங்களால செய்ய முடியும்? இல்ல இதுதான் இவங்க நடத்துவாங்கங்கிறது தெரிஞ்சதுதான். ஜோசப் அவோன் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னா, அதுக்கு முன்னாடி அவருடைய ஆதரவு யார்ட்ட போய் கேட்டாருன்னா, சவுதி அரேபியா கிட்ட தான். ஏன்னா, சவுதி அரேபியா ஏன் இதுல முக்கிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, லெபனான் அரசியல்ல சவுதி அரேபியாவும், சிரியாவும் ஆரம்பத்துல இருந்து முக்கிய ரோல் ப்ளே பண்றாங்க. அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து வடிவமைச்சதே வந்து சவுதி அரேபியாவும், சிரியாவும் தான். சிரியா தான் வந்து அங்க இருக்கிற ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கும், கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கும் கேரண்டாரு. அதே போல சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்களுக்கான கேரண்டார் வந்து சவுதி அரேபியா. ஸோ ஏற்கனவே உள்நாட்டு போர் ஒரு முடிவுக்கு வரும்போது இவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இவங்க தான் அதை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப ஏற்படுத்தின கான்ஸ்டியூஷன் தான் வந்து லெபனானுடைய கான்ஸ்டியூஷன் இன்னைய வரைக்கும் இருக்கு. அந்த செக்டேரியன் பேஸ்ல வந்து அவங்க கான்ஸ்டியூஷனை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுலதான் ஜோசப் அவான் வெற்றி பெறதுக்கு சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவினுடைய ஆதரவு தேவை. அவங்க யார் சொல்றதை கேட்பாங்கன்னா, அங்க இருக்கிற சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த எம்பிஸ் யார் சொல்றதை கேட்பாங்கன்னா, யாரால வந்து இயக்கப்படுறாங்கன்னா, சவுதி அரேபியால. இததான் வந்து செய்ஹர்ஸ் என்னுடைய ஆர்டிகல் ரீடைரக்ஷன்ங்கிறது 2007லயே தெளிவுபடுத்திருங்க. சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் எப்படி ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு சிரியாவை வந்து வீழ்த்தறதுக்கான போர்ல ஈடுபட போறாங்க அப்படிங்கிறத 2007ல செய்ஹர்ஸ் வந்து ரீடைரக்ஷன் ஆர்டிகல்ல வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்பையில இருந்து சவுதி அரேபியாவினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இங்க இருக்கிற சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த எம்பிஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. அதற்காக தான் ஜோசப் அவான் வந்து போய் சவுதி அரேபியா பிரின்ஸை சந்திச்சு பேசினது. அவருடைய ஆதரவை வாங்கிக்கிட்டு தான் வந்து கடைசியா வந்து வெற்றி அடைஞ்சாரு. இதே ஆதரவை வாங்குறதுக்காக தான் சமீர் ஜியாஜியாவும் போனாரு சவுதி அரேபியாவுக்கு. கடைசி அவருக்கு ஆதரவு கொடுக்கல, ஜோசப் அவானுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா ஜோசப் அவானுக்கு ஹெஸ்புல்லா அமல் மூமெண்டினுடைய ஆதரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சமீர் ஜியாஜியாவுக்கு கிடைக்காது. அதனால நேரடியா அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கைக்கூலியா இருக்கக்கூடிய சமீர் ஜியாஜியாவை வந்து நம்ம போடுறதுக்கு பதிலா ஜோசப் அவான் ஒரு நடுநிலைமையான ஒரு ஆளை வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சவுதி அரேபியா ஜோசப் அவானுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு இந்த அரப் சம்மிட் நடக்கும்போது ஜோசப் அவான் சவுதி அரேபியா போறாரு. ரியாத்ல போய் கிங்க வந்து சந்திச்சு பேசுறாரு, பிரின்ஸ. ஏன்னா கிங் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அதனால சல்மானை வந்து சந்திச்சு பேசுறாரு. அவர் பேசிட்டு அதுலதான் வந்து அவரு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது போர்ல ஏற்பட்ட பாதிப்புக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கான உதவியை வந்து போடுறாரு. அந்த உதவிக்காக இந்த விஷயம் வந்து ஒரு கண்டிஷனா போட்டிருக்கிறாரு முகமது பின் சல்மான். இவர் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. என்னன்னா ஹெஸ்புல்லா கிட்ட நிதி போகக்கூடாது அப்படிங்கிற கட்டாயத்தை போட்டிருக்கிறாங்க. என்னன்னா ஹெஸ்புல்லா வந்து தனிமைப்படுத்தணுங்கிறது தான் இவங்களுடைய தொடர்ந்த நோக்கம். இதுதான் 2007 காலகட்டத்திலேருந்து நடக்குது. இதற்காக நடக்கிற போராதான் வந்து சிரியாவினுடைய போர் நடந்தது. ஏன்னா ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுத வரத்தை தடை பண்றதுக்காக நடக்கிற போராதான் இது சிரியன் சிவில் வார் நடந்தது. அது சிவில் வார்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டு தீவிரவாதிகள் வந்து ஊடுருவி கலகத்தை ஏற்படுத்தினாங்க. கடைசியா இன்னைக்கு ஆட்சியையும் பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க யாருக்காக இயங்குறாங்கன்றத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே எதற்காகன்னா, லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பை வீழ்த்துறதுக்கான அவசியம் சவுதி அரேபியாவுக்கு ஏன் வருதுன்னா, இது யாருக்கு எதிரா லெபனான் ஹெஸ்புல்லா அமைப்பு இயங்கிட்டு இருக்குன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கிட்டு இருக்கு. குறிப்பா சொன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கிட்டு. இப்போ இஸ்ரேலை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் சவுதி அரேபியா ஹெஸ்புல்லாவை அழிக்கணும்னு நினைச்சது. அதற்காக தான் இவ்வளவு காலமும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்பவும் அதுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஸோ அதனால இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆயில் ரிச் ஸ்டேட், குறிப்பா சொன்னா மோனார்கிஸ், அரச கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நாடுகள், அரசர்கள், அரச குடும்பங்கள்,
இவங்க எல்லாருமே அமெரிக்காவினுடைய பப்பட்டு. ஸோ இவங்க வந்து ஆட்சியில தொடர்ந்து இருக்கணும்னா அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவை. அதற்காக அமெரிக்கா ஆயுத அந்த அமெரிக்கா எம்பையர் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துவாங்க. ஏன்னா இல்லைன்னா இவங்களால பதவியில இருக்க முடியாது. அதற்காக எல்லா வேலைகளும் பண்றாங்க. அதற்காக ஹமாஸ வந்து இதுல இருந்து நீக்கிடணும், பாலஸ்தீன் சொசைட்டில இருந்து வெளியேற்றிடணும்னு சொல்லிதான் இந்த இந்த அரப் சம்மிட்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் வந்து காசாவுக்கு போட்டது. அதுல ஹமாஸ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வெளியேற்றிடுவோம்னு சொல்லி போட்டதெல்லாம் அதுதான். அதே மாதிரிதான் இப்போ ஹெஸ்புல்லா வந்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகள் நடக்குது. லெபனான் சொசைட்டில இருந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு ஹெஸ்புல்லா வந்து வெளியேற்றணும். அதே தான் வந்து அவங்க யமன் அன்சாரல்லா அமைப்புக்கு எதிராகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான போர் தான் இனப்படுகொலை போரா கிட்டத்தட்ட 8 வருஷம் நடந்துச்சு. ஸோ இது இவங்களை எல்லாருமே யாருக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்காக இயங்கிட்டு இருக்காங்க. இதுல யமன் அன்சாரல்லா அமைப்பும் சரி, ஹெஸ்புல்லாவும் சரி, ஹமாஸும் சரி, இந்த ஈராக்கி ரெசிஸ்டன்ஸும் சரி, இவங்க எல்லாருமே இவங்கதான் பாலஸ்தீன் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாகும் போது பாதுகாக்கிறதுக்காக நேரடியா களத்துல இறங்கினாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா ஹெஸ்புல்லா தன்னுடைய மிக முக்கியமான லீடர்ஷிப் கிட்டத்தட்ட 36 பேரை வந்து இழந்திருக்கு. மிலிட்டரி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் 36 பேரை வந்து இழந்திருக்கு. மிக முக்கியமான 36 பேரை வந்து இழந்திருக்கு. இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ பாலஸ்தீனியர்களுக்காக ஹெஸ்புல்லா பண்ணிருக்கு. இந்த சவுதி அரேபியா கிங்டம், ஜோர்டான், கத்தாரு, பஹ்ரைனு இவங்க ஒரு துரும்பும் கிள்ளி போடல. இந்த 16 மாசம் நடந்த இனப்படுகொலை போருக்கு எதிரா ஒரு துரும்பு கூட வந்து இவங்க கிள்ளி போடல. வேடிக்கை பார்த்தானுங்க. இஸ்ரேலுக்கு நேரடியா உதவி பண்ணானுங்க. நேரடியா வந்து அவங்களுடைய கடல் போக்குவரத்து தடைப்பட்ட உடனே தன்னுடைய ரோட்டெல்லாம் திறந்து விட்டு பொருட்களை கொண்டுட்டு வந்து சேர்த்தானுங்க இஸ்ரேலுக்கு இனப்படுகொலை பண்றதுக்காக. துருக்கி இஸ்ரேல் போர் நடத்துறதுக்காக அவங்களுடைய விமானம் பறக்கிறதுக்காக நேரடியா ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனாலதான் போரே நடந்தது. இவனுங்க பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இஸ்ரேல்னால இந்த இனப்படுகொலை நடத்திருக்கவே முடியாது. சோ இவனுங்களும் காம்ப்ளிசிட், இவனுங்களும் இந்த போர்ல வந்து தொடர்புடையவனுங்க. இவனுங்களும் சேர்ந்துதான் வந்து பாலஸ்தீனியர்களை அழிச்சாங்க. ஆனா இவனுங்க எதிரியா சொல்லக்கூடிய, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு இவனுங்க இவ்வளவு காலம் கட்டமைச்சுக்கிட்டு இருந்த இந்த எதிர்ப்பு அமைப்புகள், ஹிஸ்புல்லா, அன்சருல்லா, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட், ஹமாஸ், இவங்க தான் இந்த போருக்கு, ஹமாஸை விட்டுருங்க, ஹமாஸ் நேரடியா போர்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு எதிராக தான் வந்து போரே நடக்குது. மற்ற அமைப்புகள் எல்லாருமே இவங்க தான் பாலஸ்தீனியர்களுக்கு உதவி பண்ணி மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இவனுங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பசங்கிறத எல்லா காலங்கள்லயும் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு தான் வராங்க. இத கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து இவனுங்க பண்றது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு இவனுங்கெல்லாம் நல்லவன், இவன் ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுவான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள வந்து உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது. ஆனா இவனுங்களுக்குமே நெருக்கடி வந்து அமெரிக்கா இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்காகத்தான் பதறானுங்க. ஏன்னா இவனுங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா இன்னைக்கு உதவி பண்ணுமாங்கிறது இவனுங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா யுக்ரைனை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ண மாட்டேங்குது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை வந்து தூக்கி எறிகிறாங்குது, கனடா பக்கத்துல இருக்கிற கனடாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுங்களுக்கு அச்சம் வருது, அமெரிக்கா கடைசியா நம்மளை கைவிட்டுருவாங்க போல இருக்கு, அதனால அமெரிக்காவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் நல்லா ஆதரிக்க வைக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் எல்லா வேலைகளையும் தீவிரமா செயல்படுறானுங்க. எல்லா வேலையிலயும் அமெரிக்காவுக்கு ஏதாவது பண்ணி கைய கால கழுவியாவது நம்மளுடைய ஆட்சியை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு அவனுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே தோழர். எதுனுமோ அந்த அமெரிக்காவோட கண்டென்ட் தான் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. நானும் கவனிக்கிறேன். எனக்கே அது ஒரு மாதிரி அயற்சியா இருக்கு. இல்லையா காலையில இருந்து பொழுதுக்கும் அமெரிக்கா பத்தி எழுதிட்டு இருக்கோமே அப்படின்னு கடந்த ஒரு வாரமா அப்பதான் எனக்கு போயிட்டு இருக்கு. அது இப்போ நம்ம அமெரிக்கா பத்தி ஒண்ணு பேசணும். அது வந்து சைனா. இது வந்து நீங்க ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்னன்னா இவங்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா கண்டெயின் டு சைனா அப்படின்றதான்
ட்ரம்ப்போட எண்ணம் பரந்தப்பட்ட அளவுல வந்து சைனாவை வந்து இது பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அதுக்காக அவங்க ரஷ்யா கூட பக்கத்துல சேர்த்துக்கிறது தயாரா தான் இருக்காங்க. ரஷ்யாவை அதுல இருந்து பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க நீங்க. இப்போ அதோட ஒரு பாகமா வந்து இப்போ வந்து ஏதோ 25% 15% வரி போட்டிருக்காங்க அப்படின்னோடனே அதுக்கு வந்து சைனா வெளியுறவுத்துறை வந்து ஒரு கருத்து சொல்லிருந்துச்சு. அதே கருத்தை ஒரு நீட்ட விளக்கமா சொன்னதை ஒரு சிம்பிளா 2 லைன்ல எடுத்து அமெரிக்கா உள்ள இருக்கக்கூடிய சைனா எம்பசி வந்து போட்டிருந்துச்சு. அம் வர்த்தக போரா இருந்தாலும் சரி, எந்த போரா இருந்தாலும் சரி, அது கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தைய போட்டிருந்துச்சு. இது வந்து நம்மலாம் இருந்து நம்ம மாரி ஆட்கள் பார்க்கறது வேற. ஆனா, அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பதற ஆரம்பிச்சுச்சு. குறிப்பா வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் மாதிரியான சேனல்ஸே என்ன சொல்லுது அப்படின்னா, இதுவரைக்கும் கடந்த கிட்டத்தட்ட டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸா பல 10 வருடங்களா வந்து சைனா வந்து இப்படியெல்லாம் வார்த்தைய பயன்படுத்தாது. ரொம்ப டிப்ளமேட்டிக்கான வார்த்தைகள ரொம்ப பாலிஷா பயன்படுத்திட்டு போவாங்க. ஆனா முதல் முறையா எ இந்த வெறும் வர்த்தக போர் மட்டும் இல்ல, எந்த போர் வந்தாலும் நாங்க பார்க்க தயாரா இருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவலையா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படின்னு அவைங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே இருந்த மாரி, அந்த பக்கம் சைனா, இது மெக்சிகோ, கனடாவுக்கு மேல போட்ட அந்த டாரிஃப், மறுநாளே அவங்க போட்ட டாரிஃப். அதுக்கப்புறம் அது ஒரு 25 நாள் தள்ளி வச்சது. தள்ளி வச்சதுக்கு அப்புறமேல திருப்பி இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு போடுவோம். இதெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த வரியெல்லாம் நீங்க உயர்த்ததான் செய்வோம் அப்படின்னோன, இப்ப என்ன பண்ணிட்டாங்க அவங்க, கடந்த 2, 3 நாளா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவோட ஐட்டம் எல்லாத்தையும் காலி பண்ணுங்க அப்படின்னு. ஒரு மாகாணம் வந்து ரொம்ப ஹையாவே போயி, அ எலன் மாஸ்கோட பிசினஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளில வீசு. அப்படின்ற அளவுக்கு போயி, அந்த அன்டாரியோன்ற மாகாணத்திலேருந்து அதனுடைய முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டார்லிங்க டோட்டலா தடை பண்றோம் எங்க மாநிலத்தில அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. மிக முக்கியமா வந்து உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்கக்கூடிய ஜாக் டேனியல்னு சொல்லக்கூடிய அந்த மது வகை. அது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மது வகை. அத வந்து ஒட்டுமொத்தமா பேக் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறாங்க கனடாலேருந்து. கனடாவுக்கு வந்து அந்த வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டுமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் பிசினஸ் குடுக்குது கனடா. இப்ப அத எல்லாத்தையும் அவங்க திருப்பி அனுப்புறாங்க. இது எல்லா நாடுகள்லேருந்தும் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, இது எங்க போய் நிக்கும்? இவரு அவரு என்ன சொல்றாருன்னா, அவங்க தரப்புல இருக்கிறத நான் கவனிச்சேன். நம்ம ஒரு பக்கம் பார்க்கக்கூடாதுன்னு அவரு ஒரு பக்கத்துல கவனிச்சேன். என்னன்னா, நான் நெறைய வரி போட அந்த நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவிங்க ஊர்ல இருந்து பிசினஸ் பண்ணாம அமெரிக்காவுல வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு தானே இது நல்லது அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு சரியா வரும்? இப்படி வரி போடுறதுனால, இந்த வரி போடுறது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா, யாருக்கு பெரிய அளவுல பாதிப்பு வரும்? அமெரிக்கா வந்து அமெரிக்காவினுடைய டாலர் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணா போதும். அது குளோபல் கரன்சி. அது வந்து அததான் வந்து அது பொருளாதார வார்த்தை இதுல வந்து சொன்னீங்கன்னா, எக்ஸாபிட்டன் பிரிவிலேஜ் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. பணத்த வந்து அச்சடிச்சா போதும். அது உலகம் முழுக்க வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்கு கடன் வந்து கிட்டத்தட்ட 36 ட்ரில்லியன் ஆயிருக்கு. இந்த வருஷத்துல வந்து 36 ட்ரில்லியன் போன ஆண்டுகளோட கணக்கு பிரகாரம். 36 ட்ரில்லியன் வந்து கடன் இருக்கு. ஆனா உண்மையான கடன வந்து மதிப்பீடு பண்ணும்போது சொல்றாங்க, கிட்டத்தட்ட 200 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்கா கிட்ட கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு பண்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான கடன்ங்கிறது 36 ட்ரில்லியன் டாலர். ஸோ 200 சொச்சம் ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அது அதிகாரப்பூர்வமான கணக்கும் கிடையாது. இதுல இந்த இவ்வளவு கடனை வந்து அவங்க திரும்ப செலுத்தணும்னாக்க அது கஷ்டம். ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 1 ட்ரில்லியன் டாலருக்கு மேல வந்து அவங்க கடன் வந்து செலுத்தணும். இதுவே வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் போச்சுன்னா கிட்டத்தட்ட 2, 3 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அவங்க வட்டி மட்டுமே செலுத்தணும். இந்த கடனுக்கான வட்டி. ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரேட் டெபிசிட் அதாவது வர்த்தகத்துல ஏற்படுற சுணக்கம். இந்த சுணக்கம் குறைபாடுங்கிறத நிவர்த்தி பண்ணணும்னா, இவங்களுக்கு அ இவங்களுடைய பொருட்கள வந்து வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும். இப்ப இவ்வளவு காலம் வந்து இந்த எக்ஸாபிட்டன்ட் பிரிவிலேஜ்ங்கிற அந்த அடிப்படையில இவங்க வெறும் பணத்த அச்சடித்து குடுத்து வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா பொருளையும் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பணம் வந்து அச்சடிச்சா போதும். இப்ப மற்ற நாடுகள பொறுத்தளவுல, இப்ப நீங்க சைனாவ எடுத்துக்கங்க, இல்ல வேற ஒரு நாட்ட எடுத்தீங்கன்னா, அந்த நாடு இப்போ
வெளிநாடுல இருந்து இறக்குமதி பண்ணணும்னா அமெரிக்கன் டாலர் அதுக்கு வேணும். இப்ப அமெரிக்கன் டாலர் வேணும்னா அது ஏற்றுமதி பண்ணணும். ஏற்றுமதி பண்ணாதான் அமெரிக்கன் டாலர் அதுக்கு கிடைக்கும். அந்த டாலரை கொடுத்து திரும்ப வந்து இறக்குமதி பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுமதியும் பண்ணுவாங்க, இறக்குமதியும் பண்ணுவாங்க. ஏற்றுமதி பண்ணாதான் அவங்களால இறக்குமதி பண்ண முடியும். ஸோ இது மற்ற நாடுகளுக்கு. ஏன்னா அவங்களாம் வந்து அமெரிக்கன் டாலரை வந்து அச்சடிக்க முடியாது. அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கணும். இல்ல வேற நாடுகள்ல இருந்து பொருளை விற்பனை பண்ணி அதன் மூலமா வாங்கி திரும்ப பொருட்களை வாங்குவாங்க. இப்படிதான் மற்ற நாடுகள் வந்து இயங்க முடியும், வர்த்தகத்தை பண்ண முடியும். அமெரிக்காவுக்கு அந்த இது கிடையாது. அமெரிக்கா வந்து முழுமையா அச்சடிச்சு பணத்தை கொடுத்து வாங்கலாம். ஆனா இன்னைக்கு டாலர் டாமினன்ஸ் மிகப்பெரிய கேள்விக்கு வருது. டாலருக்கு எதிரான நடவடிக்கைகள் பிரிக்ஸ் அமைப்பு உருவாகி புது கரன்சி சிஸ்டம் சிஸ்டத்துல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் எழும்போது அமெரிக்கன் டாலருக்கு இந்த மதிப்பு இருக்குமா, டிமாண்ட் இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து வருது. ஸோ இது வந்து நீண்ட நாள் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து வந்துருச்சுன்னா அமெரிக்காவில் திரும்ப கடனை அடைக்க முடியாது. ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இப்போ ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்து பண்றாருன்னா இவர் வந்து சாங்ஷன்ஸ் போடும்போது மற்ற நாடுகள் வந்து பொருட்களை இங்க கொண்டு வர்றதுல மிகப்பெரிய சிக்கல். அதாவது இறக்குமதி வந்து குறையும், இறக்குமதியை வந்து குறைக்க முடியும். இப்ப இறக்குமதி குறைஞ்சதுன்னா உள்நாட்டு டிமாண்டை சால்வ் பண்றதுக்காக உள்நாட்டுல உற்பத்தி பண்ணி ஆகணும். இப்போ உள்நாட்டு உற்பத்தி பண்ணணும்னா வெளிநாடுகள்ல இருந்து வர்ற பொருட்களுக்கான வரி விதிப்பை வந்து அதிகப்படுத்தும் போது வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்களை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றதுக்கு பதிலா அமெரிக்காக்குள்ள வந்து தங்களுடைய தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கேயே உற்பத்தி பண்ணி அங்கேயே விற்பாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய கணக்கு. அது ஒரு வகையில் நடக்கலாம், இல்ல நடக்காம போகலாம். இது அவருடைய திட்டமிடல். ஆனா மற்ற நாடுகள் என்ன பாக்குறாங்கன்னா நீ வந்து எக்ஸாபிட்டன் ப்ரிவிலேஜை வச்சுக்கிட்டு உன்னுடைய கரன்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து எவ்வளவு வேணாலும் இறக்குமதி பண்ணலான்னா நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற, எவ்வளவு வேணாலும் இறக்குமதி பண்ற. இன்னைக்கு நான் வந்து விற்பனை பண்றதுக்கு என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறேன்னா நான் வந்து உனக்கு எதுக்கு விற்கணும், உனக்கு நான் விற்கல, நான் மற்ற நாடுகளுக்கு வித்துக்கிறேன், உனக்கு வேண்டாம், உனக்கு நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இல்லைன்னா இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களுடைய நிறுவனத்தினுடைய முதலீடுகளை நீங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கேயே விற்பனை பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க சொல்லணும். இது எப்படி பார்த்தினாலும் இது மற்ற நாடுகளுக்கு வர்த்தகத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அமெரிக்காக்குள்ள பொருட்களினுடைய விலைகளை வந்து உயர்த்தும். இப்போ இதை வந்து ட்ரம்ப் எப்படி இதை பிளே பண்றாருன்னா நெகோசியேஷன் ட்ரிக்கா பயன்படுத்துறாரு. இப்போ நான் வந்து சாங்ஷன்ஸ் போட்டேன்னா அந்த நாடு வந்து என் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், ஏன்னா அவங்களுடைய வர்த்தகம் பாதிக்கும். அப்போ என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்ப நான் சில டிமாண்டுகளை விதிப்பேன். டாலரை வந்து நீ ரிமூவ் பண்ணக்கூடாது, டாலர்ல தான் உன்னுடைய ட்ரேடை வந்து நீ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தெல்லாம் வந்து விதிப்பேன். இப்ப விதிச்சேன்னா நான் டாலரினுடைய டாமினன்ஸை வந்து பாதுகாத்துப்பேன். அதே நேரத்துல என்னுடைய பேர வலிமையை கூட்டி நான் உங்களை எனக்கு பணிய வைப்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ட்ரிக். அவர் எல்லா விஷயத்திலையும் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைகள்லயும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நான் சாங்ஷன்ஸை உயர்த்த போறேன், பெரிய அளவுக்கு நான் வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்லாம் வந்து மிரட்டல் விட்டுதான் கடைசியா வந்து ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைக்கு போனாரு. இப்ப அததான் வந்து ஹமாஸுக்கு எதிராகவும் பண்றாரு, அததான் ஈரானுக்கு எதிராகவும் பண்றாரு. ஸோ எல்லா இடங்கள்லயும் அததான் கனடாவுக்கு எதிராகவும், அததான் வந்து மெக்சிகோவுக்கு எதிராக, அததான் சைனாவுக்கு எதிராக, எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் இந்த யுக்தியை தான் அவர் பயன்படுத்துறாரு. அதாவது தன்னுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்காக மிரட்டல் விடுறது. மிரட்டல் விடுறது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ட்ரேடு வாரை வந்து நடத்துறது. ட்ரேட் வார் நடத்துறதன் மூலமா அவங்களுடைய இழப்புகளுக்காக அவங்க என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்தாக்க நான் சொல்ற டேர்ம் வந்து அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தையில அவங்க வெற்றி அடைய முடியும். இதுதான் அவருடைய கால்குலஸ். இப்ப இந்த கால்குலஸ்ல அவர் இயங்குறாரு. இது ஒர்க் அவுட் ஆகுமா, எல்லாரும் அப்படி பணிஞ்சு வரணுன்ற அவசியம் இல்லை. அததான் வந்து சைனா சொல்லியிருக்கு. இப்போ நீங்க பொருட்களுக்கான வரிய வந்து 25% மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் போட்டாரு. போட்ட உடனே மீண்டும் வந்து அதை தள்ளி வச்சிருக்கிறாரு. மீண்டும் வந்து அந்த அந்த தடையை, அதாவது பொருளாதார
டாரிஃப் வரி விதிப்பை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை நிறுத்தி வச்சிருந்தாரு, 30 நாள் கால அவகாசம் கொடுத்து. இப்ப மீண்டும் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு நிறுத்தி வச்சுட்டாரு. ஆனா சைனாவுக்கு எதிரான டாரிஃப் நடவடிக்கையை வந்து நிறுத்தல. அது நடக்குது. அப்ப போட்டது அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப அததான் வந்து சைனா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு காலம் நீங்க வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கு மேல வந்து எங்களால பொறுமை காக்க முடியாது அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 15% அமெரிக்காவினுடைய குட்ஸுகளுக்கு 15% டாரிஃப் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது இதற்கான எதிர் நடவடிக்கையா. இப்போ அந்த 15% டாரிஃப் வந்து சில குட்ஸ்களுக்கு அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற சில குட்ஸ்களுக்கு போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அதோட நிறுத்தாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போர் நடத்தணும்னா என்ன மாதிரி நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் தயாரா இருக்கிறோம். கடைசி வரைக்கும் எங்களை மிரட்டிலாம் உங்களால பண்ணி வைக்க முடியாது. நீங்க மிரட்டி பண்ணி வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தப்பு கணக்கு போடுறீங்க. நீங்க சண்டைக்கு தயாரா இருக்கீங்க. சண்டை தான் நடத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த சண்டையிலையும் நாங்களும் நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஒரு காலமும் நாங்க விட்டுட்டு ஓட மாட்டோம் அப்படிங்கிறது தான் சைனா வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. இது உண்மையாவே சொல்ல போனா இதுவரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு சைனா வந்து இவ்வளவு உக்கிரமா பேசுனது இதுதான் முதல் முறை. ஸோ அந்த அளவுக்கு தெளிவா பேசியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே எதற்காக நடந்துட்டு இருக்குன்னா, சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு அமெரிக்கா தீவிரமாயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சைனா வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கு. இது நீண்ட நாட்களா இருக்கிற திட்டம். கடந்த ஆண்டுல இருந்து சைனா வந்து தன்னுடைய உணவுப் பொருட்கள் சேமிப்பு எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தி இருக்கு. ரா மெட்டீரியல் இம்போர்ட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஆயில் இம்போர்ட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. எல்லாத்தையும் அதிகப்படுத்தியிருக்கு. இது எல்லாமே அது ஸ்டாக் பைல் பண்ணுது. அமெரிக்கா போருக்கு தயாராயிட்டு இருக்குங்கிறத உணர்ந்ததுனாலதான் சைனா வந்து ஏற்கனவே இது எல்லாத்தையுமே வந்து சேமிப்பு கிடங்குகள்ல வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல அமெரிக்காவுல இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அமெரிக்காவினுடைய அரசாங்க பத்திரங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குறைச்சிருச்சு. சைனா தான் வந்து அதிகமா வச்சிருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுல ஒரு 50% அளவுக்கு குறைச்சிருச்சு. மீண்டும் வந்து இது தீவிரம் அடைஞ்சு போகும்போது இன்னும் முழுமையா வந்து அமெரிக்காவுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை பூரா அது வந்து வித்ட்ரா பண்ணும். அதே மாதிரி இவங்க என்னென்னலாம் டாரிஃப் போடுறாங்களோ அதே மாதிரியான டாரிஃபை வந்து அவங்களும் போடுவாங்க. இது இன்னும் தீவிரமாக போகுது. அதற்கு தயார் நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க. அமெரிக்காவும் தன்னுடைய ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டா சைனா கிட்ட இருந்து கட் பண்றதுக்கான நடவடிக்கையா தான் இந்த 25% டாரிஃபை போட்டிருக்கிறாங்க. இதை இன்னும் தீவிரப்படுத்த போறாங்க. 50%, 100%ன்னு போவாங்க. அப்படி போகும்போது அது அடுத்த கட்டம் வந்து போரை நோக்கி தான் போகும். இப்ப இது வந்து சைனா மட்டும் இல்ல. இததான் ஈரானுடைய சுப்ரீம் லீடரும் சொல்லியிருந்தாரு. அமெரிக்கா எங்களை தாக்குறதுக்கு நினைச்சதுன்னா அமெரிக்காவை நாங்க தாக்குவோம். அமெரிக்கா எங்களுடைய செக்யூரிட்டிக்கு பிரச்சனை உருவாக்குச்சுன்னா அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டியை நாங்க பிரச்சனை உருவாக்குவோம். அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டுல நாங்களும் இயங்குவோம். ஸோ அதனால நாங்க பயந்துகிட்டுலாம் போக மாட்டோம். நீ என்ன பண்ணனாலும் நான் திரும்ப பண்ணுவேன் அப்படிங்கிறத ஈரானுடைய சுப்ரீம் லீடரும் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதை தான் இன்னைக்கு சைனாவும் சொல்லியிருக்கு. ஸோ அதனால இப்ப போர் நடவடிக்கைங்கிறது இது ஒட்டுமொத்தமா யூரேஷியன் கான்டினென்டினுடைய பவர் ஹவுசஸ்க்கும் மேற்கத்திய நாடுகளினுடைய அணிக்கும் எதிரான போர் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அத வந்து நீங்க ரஷ்யால எப்படி வந்து அணுகுறாங்களோ அது எதற்காக அப்படி அணுகுறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடவடிக்கையில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள எதிர்கொள்ள முடியல. அதனால வந்து மீண்டும் அமெரிக்கா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதனால ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தங்களுடைய மிலிட்டரி ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பகுதியை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட் ஹெக்ஸத் வந்து அவங்களுக்கு உத்தரவு போட்டு வந்தாரு. அதை தான் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க 800 பில்லியன் யூரோஸ் வந்து மிலிட்டரிக்காக திரட்டுறாங்க. அதற்கு இது முழுமையா வந்து ஆயுதங்கள் உற்பத்தி பண்றதுக்காக செலவு பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல அமெரிக்கா இறக்குது. அதே மாதிரி ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில அவங்களுக்கு இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கு. இந்த பகுதியில இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கிறாங்க.
இவங்க எல்லாத்தையும் ஒரு அணியில திரட்டி ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கும் தயாராகிறாங்க. சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகளை எல்லாத்தையும் திரட்டி அங்க போர் நடவடிக்கைக்கு நேரடியா அமெரிக்கா இறங்குறதுக்கு தயாரா இருக்கு. அதை நோக்கி தான் வந்து நெருங்கி போயிட்டே இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியா தான் இந்த ட்ரேட் வார் நடக்குது. இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது என்னன்னா, உலகத்துல பவர்ஃபுல் நாடுகளா யுரேஷியன் கான்டினென்டினுடைய நாடுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மல்டிபோலாரிட்டி உருவாகுது. இத வந்து எதிர்கொள்ள முடியாது. அமெரிக்கன் பிரைமசி கம்ப்ளீட்டா முடிய போகுது. ஹிஜோமனி பிரைமசி கம்ப்ளீட்டா முடிய போகுது. மேற்கத்திய சிவிலைசேஷனுடைய உலக ஆதிக்கம்ங்கிறது முடிவுக்கு வரப்போகுது. அது வந்துருச்சுன்னா இவ்வளவு காலம் வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்தினதுங்கிறது கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துடும். அந்த ஆதிக்கம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுடைய பொருளாதாரம் கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 3ஆம் உலக நாடுகள் மாதிரிதான் அவங்களும் இயங்கி ஆகணும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கான போர் தான் இன்னைக்கு எல்லா களமுனையிலையும் நடக்குது. அதற்காக தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய சொந்த செக்யூரிட்டியை வந்து அடகு வச்சுட்டு இந்த போர்ல வந்து தீவிரமா இறங்குறாங்க. இது எல்லாம் எல்லாரும் சேர்ந்து மேற்கத்திய சிவிலைசேஷனல் கிளப், ஒட்டுமொத்த கிளப் அமெரிக்கன் எம்பையர் தலைமையில மேற்குலக நாடுகளுக்கு எதிரான மல்டிபோலாரிட்டி பல்துருவ உலக ஒழுங்கு உருவாகிறத தடுக்கிறதுக்கான நடவடிக்கைக்கான போராதான் இன்னைக்கு எல்லா போரையும் வந்து அவங்க அணுகுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து எதையும் கருத்துல கொள்ளல. மனித உரிமையிலிருந்து இவ்வளவு காலம் அவங்க பேசிக்கிட்டு இருந்த எதையுமே அவங்க கருத்துல கொள்ளல. இவ்வளவு காலம் அவங்க உருவாக்கி வச்சிருந்த சாஃப்ட் பவர், ப்ரொபகண்டா மிஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நேரடியான போர் மட்டும்தான் இன்னைக்கு வழிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை நோக்கிய காலகட்டம் வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அதனுடைய அடிப்படைகள் இன்னைக்கு கட்டமைக்கப்படுது. இது இன்னும் எத்தனை ஆண்டுகள் இல்ல எத்தனை மாதங்கள்ல இந்த போர் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. எல்லா பகுதிகள்லயும் இந்த போர் வந்து ஆரம்பிச்சு விரிவடையுங்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3ஆம் உலக போருக்கான நெருக்கமான காலகட்டத்துல வந்துட்டோம். அதுதான் வந்து எல்லா தரப்பும் தெளிவுபடுத்துது. இதை எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு எதிர் தரப்பும் தயாரா இருக்குங்கிறத தெளிவுபடுத்துது. ஓகே, ஓகே தோழர். நீங்க ஒரு ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பேச ஆரம்பிச்சு 1½ வருஷம் ஆச்சு இந்த 15 மாசத்துல. அதுல அப்பவே வந்து பேசும்போது, நம்ம வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 30 காணொளிக்கு உள்ளுக்குள்ளேயே பேசும்போது, இந்த 3ஆம் உலகப் போர் பத்தியான இதுல நீங்க பேசும்போது, சைனா வந்து கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் தேவையான உணவு தானியங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நான் கூட தேடும்போது நிறைய ஹெவியா தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு சேவ் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த பல வருடங்கள், அடுத்த 10 வருடங்களுக்கு தேவையான அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அது எங்கன்னா அப்போ அவங்க ரொம்ப ஹெவியா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்க வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரேட் வார்ன்றது எங்க போய் நிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இது அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது தகவல் இருக்கா தோழா? கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து அடுத்த வீடியோக்கள்ல நம்ம பேசலாம் தோழர். ஓகே, ஓகே தோழர். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.